அப்போ அதனுடைய நல்லது கெட்டது நீங்கள் தான் பொறுப்பு. ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஏமாந்து போகிறாங்க. ஏதோ சாமியார் காவியஸ்வரி இந்த இடத்துல இருந்து நல்லது செய்வான் அப்படின்ற முறையில் செய்யும் போது அந்த நிறைய சாமியார் வசத்தில் இருக்கவங்க வந்து ஜனங்களுக்கு நெத்தியில் விபூதி வைக்கிறது, வசூல் பண்ணுறது, எங்கள் இடத்துக்கு வா உனக்கு பரிகார பூஜை பண்ணுறேன் இப்படி இழுத்துன்னு போகிறது. நீங்கள் போய் சொல்லுங்கள், அது நிறுத்துங்க. ஐயா வெளியே போய் வச்சுக்கோன்னு சொல்லிடுங்க. தேவர் மெஸ்ஸுன்னு இங்கே ஒரு போர்டு இருக்கும், எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். இது பக்கத்தில் தான் சாமியோடைய மாதவ குருதாஸ் சுவாமி ஜீவ சமாதி. சாப்பிட்டீங்களா? எல்லாம் விருந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. வந்து இப்போது மத்தியானம் 2 மணிக்கிட்ட வந்திருக்கிறோம். குரு பூஜை அன்னதானம் நடைபெற்று முடிஞ்சு பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. மாதவ குருதாஸ் சாமிகள் இந்த இடத்துல நிறைய சாமியார்கள் வந்து இப்போது சித்தர்கள் குரு பூஜைக்கு வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு வரவங்க போகிறவங்க கிட்டெல்லாம் நெத்தியில் விபூதி வைக்கிறது, அபிஷேகம் பண்ணுறதுன்னெல்லாம் பண்ணுறாங்க. இதிலெல்லாம் என் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சாமி தவம் செய்த இடம். எப்படி இருக்கீங்க? நல்லோர் நினைத்த நலம்பெறுக. ஆமாம் தெரியும் ஐயா. வாங்க வாங்க, நல்லா இருக்கு. மொபைல் சரியில்லை. நல்லோர் நினைத்த நலம்பெறுக. நல்ல என்ன பண்ணுறீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சரி. வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரிப்பா கூப்பிட்றாங்க. பார்த்து செந்தில் உங்களை நம்பி வர்றாங்க, நீங்கள் அழைப்பு கொடுக்குறீங்க. அப்போ அதனுடைய நல்லது கெட்டது நீங்கள் தான் பொறுப்பு. ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஏமாந்து போகிறாங்க. ஏதோ சாமியார் காவியஸ்வரி இந்த இடத்துல இருந்து நல்லது செய்வான் அப்படின்ற முறையில் செய்யும் போது அந்த நிறைய சாமியார் வசத்தில் இருக்கவங்க வந்து ஜனங்களுக்கு நெத்தியில் விபூதி வைக்கிறது, வசூல் பண்ணுறது, எங்கள் இடத்துக்கு வா உனக்கு பரிகார பூஜை பண்ணுறேன் இப்படி இழுத்துன்னு போகிறது. நீங்கள் போய் சொல்லுங்கள், அது நிறுத்துங்க. ஐயா வெளியே போய் வச்சுக்கோன்னு சொல்லிடுங்க. சரிங்க. அருள்மிகு மாதவ குருதாஸ் சுவாமிகள் ஜீவ சமாதி. இது எத்தனாவது குரு பூஜை? செந்தில் எத்தனாவது குரு பூஜை? நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நல்லோர் எத்தனாவது குரு பூஜை? 47. 47 போடல. 47ஆம் ஆண்டு குரு பூஜை. நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் எல்லாம் உள்ள இருக்காங்களா? சுத்திடுவாங்களா? நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நல்லோர் நினைத்த நல்லோர் நினைத்த திருத்தால் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் ஒற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ. தலையில தேய்க்கக்கூடாது. சாமி எப்போ தீர்த்து எச்சம் பண்ணிட்டு தலையில தேய்க்கக்கூடாது. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு வழிமுறை இருக்கு. உங்க வழிமுறை நீங்க நமஸ்காரம்.
நற்றுணையாகவே உங்களை கேட்குறவங்களுக்கு சொல்லுங்க. நம சிவாய நம சிவாய தாம்பரம் வண்டலூர்லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டரில் கொலப்பாக்கம். இது வந்து கொலப்பாக்கம். இது உள்ள நேரம் வந்தீங்கன்னா நம்ம பெருங்குளத்தூர் போகிற இடம். இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது. எப்படியாச்சும் பஸ் வரும். இந்த இடம் தேவர் மிஷின் இடத்துல பதிலாக மாதகுருதா சுவாமி ஜோஸ் மாதிரி இந்த இடம் ஒரு திறந்த மைதானமாக இருக்கும். அந்த மாதிரி வண்டிங்களாம் நிறையா நிறுத்தம். இதான் அடையாளம். நெடுங்குன்றம் ரோடுன்னு பேர் இந்த இடத்துக்கு. கொலப்பாக்கம் காந்தி ரோடு, நெடுங்குன்றம் ரோடு. வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி, வடபழனி, சென்னை. சித்தருடைய தேடி, சித்தருடைய அருள் வேண்டி, சித்தருடைய குரு ஜீவசமாதிக்கு, குரு பூஜைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் வருகை தரக்கூடிய பக்தர்கள், அங்கே வருகை தரக்கூடிய போலியான சாமியார்கள் விஷயத்தில் மக்களை திசை திருப்பதற்காக அவர்களாக வந்து உங்கள் நெற்றியில் விபூதி வைப்பார்கள், குங்குமம் மஞ்சள் வைப்பாங்க, கயிறு கொடுப்பாங்க, மந்திரிச்ச கயிறும் கொடுப்பாங்க. வேறு ஏதாச்சும் உங்களை நீங்கள் எதுக்காக வரீங்க? சித்தரோட அருள் வேண்டி உங்களுடைய துன்பங்கள் தீங்கி நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக சித்தரை நாடி வரீங்க. அந்த சித்தரை நாடி வரும்போது நீங்கள் வேற ஒரு மனிதரை தேடிக்கிட்டு அங்கே வரக்கூடியவர்களை உங்களை மாதிரி அந்த சித்தரை தேடி வரவங்ககிட்ட காலில் விழுறது, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் கேட்குறது, அவங்ககிட்ட வரம் கேட்குறது, இதெல்லாம் வந்து அந்த சித்தரை அவமானப்படுத்துகிற மாதிரி. அந்த சித்தருடைய மேலே நீங்கள் வச்சு நம்பிக்கையை நீங்களே குழி தோண்டி புதைச்சி உங்களுக்கு பாவங்களை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு மோசமான செயலை நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சேர்த்து செய்கிறாங்க நிறைய பேர். இனிமேல் அது மாதிரி செய்யாதீங்க. பல இடங்களில் மக்கள்கிட்ட இப்போ விழிப்புணர்வு வந்து அந்த மாதிரி செயல்படத்தில் பணம் ஒன்றே வசூல் பண்ணுறதுக்காகவும் உங்களை திசை திருப்பி எங்கள் இடத்துக்கு வாங்க, நாங்கள் அந்த எந்திரம் தரோம், இந்த பூஜை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், அங்கே அன்னதானம் பண்ணுறோம், இங்கே கோயில் கட்டுறோம் அப்படின்னால உங்களை திசை திருப்பி ஏமாத்துறது. நான் திருவண்ணாமலேருந்து வரேன், சதுரகிரிலேருந்து வரேன், வெள்ளிங்கிரி போகிறேன், கைலாசம் போகிறேன், எனக்கு செலவு உங்ககிட்ட தான் பணம் வாங்க சொல்லி ஈசன் சொன்னார், சித்தர் சொன்னார், இப்படியெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கு சில பேர், சில சமயம் சில பெண்கள் தாய்மார்களும் இந்த மாதிரி காவி உடையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு சாமியார் வேஷத்தில் ருத்ராட்செல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களும் வந்து ஏமாத்துறாங்க. இதில் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டு தான் இருக்கும். சட்டம் போட்டு தடுக்க முடியாது. நீங்களாக பார்த்து எச்சரிக்கையாக இருந்தால் தான் உண்டு. இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து 65 ஆண்டுகாலமாக இந்த மாதிரி நபர்கள்ட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறோம். மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். நான் மட்டும் இல்லை, எனக்கு சென்னையில் வந்து சித்தர்கள் பக்தர்கள் விழிப்புணர்வு இயக்கம்னு இருக்குது. காவல்துறையில் அடிக்கடி நாங்கள் இது சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்குறோம். பல போலி சாமியார்களை காவல்துறை கைது செஞ்சுருக்கு. நிறைய பேர் ஜீவசமாதி குரு பூஜைக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட வசூல் பண்ணி பக்கத்துலேயே குடிச்சிட்டு கலடா பண்ணுறது, கஞ்சா அடிக்கிறது, வேறு தவறான வேலைகளில் ஈடுபடுறதுனாலாம் நிறைய செய்கிறாங்க. இதனால் பொதுமக்களுக்கும் சித்தருடைய புகழுக்கும் வந்து ரொம்ப கேடு உண்டாகுது. மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நன்றி, வணக்கம். இந்த காலனியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த சித்தத்தை போனாலும் சரி, அங்கே யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க கையால் தான் விபூதி, குங்குமம், தீர்த்தம், வேறு எந்த பொருளும் வாங்கணுமே தவிர சாமியார் வேஷத்தில் இருக்கவங்ககிட்ட வாங்கக்கூடாது. அப்புறம் திருவாசம் படிக்கிறேன், அருட்பெருஞ்ச அகவல் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு அமைப்பாக வராங்க. அப்படி வர்றது தப்பு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டவங்க கூட தங்களுடைய குருநாதன் சொல்லிட்டு அவங்க காலில் போய் விழுந்து வாங்கிட்டு அப்போ அந்த சித்தரையும் அந்த கோயிலில் இருக்க ஈசனையும் அவமானப்படுத்துகிறாங்க. இது எவ்வளோ பெரிய பாவன்றது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பாவத்துக்கு நீங்கள் துணை போகாதீர்கள், ஆதரவு தராதீர்கள், எச்சரிக்கையாக இருங்க. நன்றி, மகிழ்ச்சி. சித்தரோ அல்லது திருக்கோயிலில் இருக்க ஈஸ்வரனோ
மிஞ்சிய ஒரு குருநாதர் அந்த இடத்துக்கு வரப்போதில்லை. அவங்க திருவாசகம் படிக்கட்டும், பாராயணம் பண்ணட்டும், இல்லை அருட்பெஞ்சு படிக்கட்டும், பாராயணம் பண்ணட்டும், இல்லை சும்மா வந்து போகட்டும். ஆனால் அவங்க பெரிய ஆளாக இருந்தால் அவங்க இடத்துல இருந்துக்க வேண்டியது தான். மக்கள் அவங்களை தேடி போய் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு சித்தருடைய ஜீவசமாதிக்கு வந்துட்டு அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி தன்னுடைய காலில் விழ வைக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும், அல்லது திருக்கோயிலுக்குள்ளே நீங்களாக போய் யாரோ ஒரு சாமியாரை பார்த்துட்டு காலில் விழுந்து வாங்கினால உங்களுக்கு மட்டும் இல்லை 7 தலைமுறைக்கு அது பாவம் வரும்னு ஆகமங்கள் சொல்லியிருக்காங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் மக்கள் எச்சரிக்கையாக இருங்க. இனியெல்லாம் நன்மையே நன்மையே மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை. சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி. டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689894. இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம் உண்டாகட்டும். சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமதிரவிய 250 அரிய வகை மூலிகை பொடி. சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமாதெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின். இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்த விரும்பினா ஒரு பெரிய அகலில் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் ஒரு பேப்பரில் வெற்றிலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த 250 அரிவகை மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பேறுகளும் கிடைக்கும். இதை பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும். வீண் வம்பு, பொறாமை, போட்டி, எதிர்மறை எண்ணலையெல்லாம் மறைந்து தொடரும் கவலை, வீண் பயம், பில்லி சூன்யம், கலக்கம், மனக்குழப்பெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி, முகமுளர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689894 938226898994. சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய உமதிரிவே ஹெர்பல்ஸ் பவுடர். இது வேற எங்கேயும் கிடைக்காது, நம்ம தான் தயார் பண்ணுறோம். இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகும். ஒரு தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689894. நன்றி.